2026 ஓட நியூ டாடா பஞ்ச் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ட்ரோடியூஸ் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.59 லேக்ஸ்க்கு வந்து இது லான்ச் ஆயிருக்கு. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத வாங்க பார்க்கலாம். அடுத்து ஃப்ரண்டோட டிசைன் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. வித் இண்டிகேட்டர்ஸோட வந்து ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடியில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட்டுமே நமக்கு வந்து எல்இடியில் கிடைக்குது. கீழே பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்கிப் லைட்டோட ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே ஏர்ட்ராப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு ஆரோ டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைப்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓவியம் பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக்கலில் நம்ம கொடுத்துருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 360 டிகிரி கேமரா வந்து இதில் கிடைக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டயரோட ப்ரொஃபைலே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி வந்து 15 இன்ச்சாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 16 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அலைஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் கட்டில் ஒரு ஃப்ரெஷ் டிசைனில் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. அடுத்து ரியரோட சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பழசுக்கும் புதுசுக்கும் டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கனெக்டடாக எல்இடியில் வந்து உங்களுக்கு டெயில் லைட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு டிசைன் வந்து நல்ல ஒரு ப்ரொபஷனேட்டான ஒரு டிசைன் வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொல்லலாம். இந்த டாடா பஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 336 லிட்டர்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 210 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டாடா பஞ்சில் பவர் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை கொடுத்துருக்காங்க. புதுசாக சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரேசரில் இருக்கிறது தான் இதுலேயும் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி பவரை பொறுத்த வரைக்கும் 120 HP பவரும் 170 Nm டார்க் வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸ்டேரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 2 ஸ்போக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இலுமினேஷன் லோகோஸ்மே அவங்களுடைய லோகோஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஒரு வாய்ஸ் செஷனில் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் த சன்ரூஃப். ஓகே. கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 இன்ச் கிளஸ்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபோடைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10.25 இன்ச்சில் நியூ இன்ஃபோடைன்மெண்ட் வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிமோபிளாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த நியூ டாடா பஞ்சில் பொறுத்த வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜஸ் வந்து நம்ம கிடைக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஎன்ஜியில் இருக்கிற அவங்க ஏஎம்டி வந்து இதில் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 360 டிகிரி கேமராஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 3D வியூவில் பார்க்குறோம். கிளாரிட்டி நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக ஹைலைட்டர் சொல்லணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டை சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிக்ஸடாக நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பஞ்சுக்கே உரித்தான இந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரிலேருந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் எல்டர்ஸாக இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லெக் ரூம் வந்து நம்மளால் கொஞ்சம் வச்சுக்க முடியுது. கொஞ்சம் ஸ்பேஸும் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. டை சப்போர்ட் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் டை சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் 2 பேர் உள்ள ரியர் சீட்டில் உட்கார்றதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தந்தி டிவி மோட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க.